மயில்சாமி மகன் தான் நீ. நான் தான் மயில்சாமி. உங்க பொண்ணு உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏன் தங்கோ, என் உசுரே நீ தானடி தங்கோ. என்ன பொழுதாட்டம் சரியா படிக்கலன்னு 4 வாரத்தை திட்டி போட்டேன். அதுக்கு வேண்டியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து குச்சிக்கிறேன். நீ எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். ஹலோ, நேத்து வரல தான் உங்க பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. அவர் மேல கைய வச்சா தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ. மேரேஜ் சர்டிபிகேட்டா? கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு? உனக்கு கல்யாணமாய் போச்சிருந்த இந்த காயத்துல எழுதி இருக்குதா? பொம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல்னு நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளைய ஆபரேஷன் பண்றோம்னாங்க. அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன். இன்னைக்கு உடைய காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்திருக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்கறதுக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கிறதுக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாட. கண்ட தேசபகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா? இதுக்கு தகுந்த பாவி உன்னை பெத்தனா? நம்ம 17 தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா. அவ கலெக்டர் ஆகுவான்னு நினைச்சனே. இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னு தொலையறியடி. அட அம்மனி, அவன் மூஞ்சி பாருடி. வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம்னு சொல்லிருந்தீங்கன்னா ராஜா மாதிரி 1000 மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பனே. கல்யாணம் மூஞ்சி 7 வருஷம் குழந்தைகள கொம்மாளுக்கு. ஊருலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரசனம் பண்ணி அம்மனி வந்து பிறந்த. என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வநாயகின்னு பேரு வச்சேட பாவி. என்னை பெத்த தாய் தாப்ப காலில் கூட நான் விழுந்ததில்லை. உன்னை என்ற தாயா நினைச்சு உனக்கு ஆள் விழுந்து கேட்கிற பவராசி. நீ வீட்டுக்கு வந்துடி போலாம். இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்கும் இப்படி பாவம் வரக்கூடாது. ஆத்தா அம்மனி, நீ வீட்டுக்கு வந்துடுடி. என்னை அழுக வச்சுட்டு போவாதடி. என்ற உசுரே போயிருடி தங்கோ. நீ இல்லைன்னா என்ற பொழச்சு பொழப்பு என்னடி ஆவு? ஆத்தா பவராஜி. தப்பு பண்ணிட்டேனுங்க. காதல் பெருசா தெரிஞ்ச எனக்கு எங்க அப்பா பெருசா தெரியல. அவன் என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தான். என்ன துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. என் மேல உசிரே வச்சிருந்த என் அப்பாவை நானே கொன்னுட்டேன். இப்படி ஒவ்வொரு பொண்ணும் தப்பு பண்ணி தான் திருந்துவீங்கன்னா ஊருக்கு எத்தனை அம்மா அப்பா தாமா சாகுறது? ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட் ஸ்டுடியோ சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைட் அண்ட் ஷேடோ. இட் கேன் பி ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல், மேபி சன்லைட் ஆர் டார்ச் லைட். லாஸ்ட் டைம் பண்ணல. நீங்க? சன்லைட் சார். மங்கனி? கேண்டில் லைட்டிங் சார். ஓகே. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? நாங்கெல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டோம். ஏய் கொஞ்ச நேரம். சீக்கிரமா, டைம் ஆச்சு, போலாம். ஏய் ஒரு 5 minutes டி, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி நாங்க வெளியே வெயிட் பண்றோம். சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன். ஏனுங்க அம்மனி, ஏனுங்க ஏனுங்க அம்மனி, ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. இருங்க
இருங்க இருங்க இருங்க ஐயோ அம்மணி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இருங்க அம்மணி இருங்க அம்மணி இருங்க நம்ம தள்ளுமா தள்ளுமா தள்ளுங்க 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 அம்மணி இருங்க வந்துட்டு இருங்க அம்மணி அம்மணி சாமி பார்த்து பத்திரமா இருக்கணும் தாங்க. எனக்கு ஒன்று விட்டா யாருன்னு இருக்கிறா? இனிமேல் காலேஜுக்கே போக வேண்டாம். சும்மா இருக்கு மாமா. பாசத்துக்காடி பிள்ளையோட படிப்பு எடுத்து போடாதீங்க. மாங்கனி நீ படிக்கண்ணு, நல்லா படி. அப்ப செஞ்ச புண்ணியம் அந்த சாமியே வந்து உன்னை காப்பாத்திருக்குது. இந்தாங்க சார். இருப்பா, உன் கைய கொடுப்பா ஃபர்ஸ்ட். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? உன் உயிரை பணைய வச்சு ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, காலேஜோட கௌரவத்தையும் காப்பாத்திட்ட. ஹலோ நான் பிரேக் இல்லைங்க ஐயோ இல்லைங்க அதுல ஐயோ அது இல்லைங்க நம்ம கையில எனக்கு இருக்குது எல்லாம் ஆண்டவன் தான். ஐயோ மாங்கனி, நேத்து நடந்தது நினைச்சா பயமா இருக்கு. நல்ல வேலைடி, குழந்தை மட்டும் இல்லனா நீங்க இருந்திருக்க மாட்ட. நன்றிங்க. அந்த கடவுளே குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாருடி. விடுங்க நான் உடைய வைக்கிறேன். அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்துங்க.